நாம் இப்போ எக்ஸசைஸ் 2.8ல 8th sum பார்க்கலாம். Kumar write a letters to 4 of his friends. He asked each one of them to copy the letter and mail to 4 different persons. என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் குமார் வந்து 4 லெட்டர் எழுதுறாப்புல உங்க ஃப்ரெண்டுக்கு. 4 ஃப்ரெண்டு என்ன பண்றாங்க? நீங்க 4 ஃப்ரெண்டுக்கு லெட்டர் போடுங்கன்றாங்க. இப்போ இங்க என்ன உங்களுக்கு ஜிபி வந்துடும் இல்லையா? ஏன் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க இவர் 4 லெட்டர் சென்ட் பண்றாரா? இப்போ இந்த 4 பேர் என்ன பண்றாங்க? 4 லெட்டர் சென்ட் பண்றாங்க. அப்போ 16 ஆயிடுமா? அந்த நெக்ஸ்ட் அந்த 16 பேர் என்ன பண்ணுவாங்க? இன்னொரு 4 முக்கியம். அப்போ என்ன இந்த நமக்கு ஒரு ஜிபி எது ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? அப்போ அவனா இதில் நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஃபார்ம் ஏ ஜிபி நமக்கு 4 வருது. அது 4 போதா 16 16 4 வந்து 64 இப்படி போயிட்டு ஏ ஈக்குவல் 4 ஆர் வேல்யூ 4 தானே நமக்கு இல்லை. ஏன்னா 4 போதா இன்க்ரீஸ் ஆகலையே, நம்ம காமன் ரேஷியோ 4 தான். இப்போ நம்ம எதுக்கு என்ன கேட்குறாங்க பார்த்தேன் கொஸ்டின். தி அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் போஸ்டேஜ் வென் 8th செட் ஆஃப் லெட்டர்ஸ் மெயில்டு. அப்போ 8th செட் சென்ட் பண்ணும்போது மொத்தமாக நமக்கு அந்த எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும் எவ்வளோ லெட்டர்ஸ் நமக்கு சென்ட் பண்ண பாருங்க. அப்போ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் டோட்டலாக கேட்குறாங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன கேட்குறாங்க? S8 கேட்குறாங்க. ஆக்சுவலாக 8th செட்னால 8. சரிண்ணா? ஏன் எஸ்ன்னு அந்த மொத்த நம்பர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் வேணும் இல்லையா? டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ், அதனால பண்ணுவோம் S8 முடியும். இப்போ நம்ம எஸ்என் ஃபார்ம் போயிடலாமா? A இன்ட்டு R பவர் n மைனஸ் 1 பை R மைனஸ் 1. என்ன ரீசன் யூஸ் பண்ணுறேன்னா R வேல்யூ பார்த்தீங்கன்னா 1ஓட கிரேட்டர் இருக்குது. இந்த R வேல்யூ 4ல 1ஓட கிரேட்டர் இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க. இப்போ S8 போலாமா? S8 ஈக்குவல் A வேல்யூ வந்து 4, R வேல்யூ 4 தான், n வேல்யூ இந்த 8 இல்லையா? 8 மைனஸ் 1 டிவைட் இந்த 4 மைனஸ் 1. இப்போ 4 இன்ட்டு இப்போ நம்ம 4 8 டைம்ஸ் மட்டும் பண்ணாமல் நமக்கு தெரியும் 4 4 16 16 4 அந்த 64. அப்போ 64 into 6 போடலாம். மொத்தம் 6 4 வந்துடும் இல்லையா? 4 4 6 1 24 25 6 4 24 ரிமைனிங் 2 6 6 36 38 6 9 10 ரிமைனிங் 4. மொத்தத்தில் 6 4 மல்டி பண்ணாச்சா நமக்கு 8ல். அப்போ இன்னொரு 2னா அது 16ல் 16 மல்டி பண்ணி சரியா? அப்போ 6 6 36 3 6 9 54 57 ஆகிடுமா? 6 4 24 1 மட்டும் பண்ணால் அப்படியே தான் வரும் இல்லையா? 6 13 1 15 5 6. அதனால் நமக்கு இந்த 6 5 5 3 6 மைனஸ் 1 சப்ராக்ட் பண்ணலாமா? அப்போ 6 5 5 3 5 வந்துடும் இல்லையா? 5 3 3 அடி பாருங்க. 2 3 6 1 3 3 கம்மி 1 போட்டால் 15 வருமா? 2 3 1 3 3 இல்லையா நமக்கு? அப்போ 2 வரும். 24 24னா 1 வந்து 12 டிவைட் ஆகும் பண்ணமா? 2 3 6 1 3 3 ரிமைனிங் 2 கூட 25 1 வரும். 8 3 24 ரிமைனிங் 1 13 வருதா? 4 3 12 ரிமைனிங் 1 கூட 15 வருமா? 5 3 இப்போ மல்டி பண்ணலாமா? 4 ஆல் மல்டி பண்ணுமா? 4 5 20 ரிமைனிங் 2 4 4 16 16 2 வந்து 18 ரிமைனிங் 1 4 8 32 33 ரிமைனிங் 3 4 1 4 7 ஆகிடுமா? 4 8. இப்போ டோட்டல் எத்தனை லெட்டர் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 87380. சரிங்களா? இப்போ இது நமக்கு என்னென்ன கொடுத்தாங்க? இப்போ காஸ்ட் ஃபார் ஒரு மெயில் இல்லையா? காஸ்ட் ஃபார் 1 மெயில் rupees 2 rupees. Therefore total காஸ்ட் ஃபார் அந்த எத்தனை மெயில் மொத்தம் இங்கே 87,380 மெயில்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம்? இதை 2ஆல் மல்டி பண்ணுவோம். இப்போ ருபீஸ் போட்டலாமா? ருபீஸ் போட்டு 0 16 1 6 7 2 7 14 1 6 7 அப்போ எவ்வளோ நமக்கு இந்த 1,74,760 rupees.
ஃபர்ஸ்ட் பண்ணுங்க டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர் கண்டுபிடிங்க. அது எஸ்என் ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. இங்கே ஏ வேல்யூ ஆர் வேல்யூ பண்ணது 4 அவ்வளோதான்.